வணக்கம், குட் மார்னிங், ஹாப்பி மார்னிங், ஒண்டர்ஃபுல் மார்னிங். ஒரு லாங் லீவ் போயிட்டு விஷ்ணு இருக்கிறாரு. விஷ்ணு எந்த டாபிக் எடுத்துட்டு வந்து பேசுறாருன்னு பார்ப்போம். வணக்கம் சார், எல்லாருக்கும் வணக்கம் சார். வில் பவர் அப்படிங்கிறது ஒரு மசில் மாதிரி. டிசிப்ளினை நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். டிசிப்ளின் அப்படிங்கிறது நமக்குள்ள கொண்டு வர ஒரு விஷயம். அதை கொஞ்சம் கொஞ்சமா ட்ரெயின் பண்ணி கொண்டு வர முடியும் அப்படிங்கிறது எப்படி சார்? அப்போ எப்படி வெயிட்ஸ் போட்டு மசில் எப்படி பில்டப் ஆகுது? அது ஓகே சார். டிசிப்ளின்ங்கிறது எனக்குள்ள வர ஒரு அதே விஷயம். வெயிட்ஸ் போட்டு நீயா உள்ளுக்குள்ளே தூக்கிட்டு வெயிட்ஸ் தூக்குறதே டிசிப்ளின் தான். எவ்ரிடே கார்த்தாலையோ சாயங்காலமோ ஒரு ஃபிசிக்கல் டைமில் போய் நீ அந்த டைமில் போய் கரெக்டாக பண்ணி வருஷக்கணக்காக பண்ணேன்னா தான் உன்னால் மசில் பில்ட் ஆகும். அந்த கரெக்டாக பண்ணுறதுல தானே சார் அதுதான் டிசிப்ளின். அதை ட்ரெயின் பண்ணுறது எப்படி சார்? அது ட்ரெயின் பண்ணணும்னா நீ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சின்ன சின்ன ஹேபிட்டாக பண்ணணும். ஃபஸ்ட்டு இப்போ எனக்கு என்ன பயம் வந்துடுச்சுன்னா, எனக்கு வயசாயிடுச்சு அப்படிங்கிற ஒரு ஃபியர் எனக்கு இருக்குது. ஸோ அதனால் மென்டல் ஃபேக்கல்ட்டி அந்த வீக் ஆகிடுச்சு. உங்களுக்கா சார்? முன்னாடி இந்த மாதிரி இல்லை. இது ஓகே சார். மென்டல் டக்கு டக்குன்னு பேர்லாம் மறந்து போய்ட்டுருது. ஒரு போன வாரம் ஏதோ நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தபோது அரவிந்த் சுவாமி பேரை ரிகலெக்ட் பண்ணதுக்கு எனக்கு கஷ்டமாயிடுச்சு பர்டிகுலர் கான்டெக்ட்ஸில். ஸோ தட்ஸ் அ சிக்னல் தட் யுவர் பிரெயின் இஸ் நாட் ஆஸ் ஷார்ப் அட் வாட் இட் வாஸ் டு பி. ஓகே. ஸோ அப்போ ஹவு டு யூ சேஞ்ச் இட் இஸ் யூ கண்டினியூஸ்லி கிவ் ஒர்க் டு தி பிரெயின். உன் மூளையை நீ எக்ஸசைஸ் பண்ணேன்னா தான் உன் மூளை ஷார்ப்பாக இருக்கும். இல்லாட்டா உன் மூளை வித் ஏஜ் அது மங்கி போயிடும். ஏன்னா நம்ம நார்மலாக ஒரு ஹியூமன் தமிழ்நாட்டில் மாதிரி ஊர்லலாம் இந்தியாவில் ஒன்றும் மோசம், தமிழ்நாட்டு ஓரளவு பெட்டர். என்னென்னா நம்ம காலேஜ் முடித்த அப்புறம் நம்ம பிரெயினுக்கு வேலையை கொடுக்கறது இல்லை. காக்னேட்டிவ் தட் இஸ் பிரெயினை யூஸ் பண்ணி ஒரு வேலையை செய்யறதே நம்மளது ஆஃப்டர் காலேஜ் இட் ஜஸ்ட் ட்ராப்ஸ். எப்படி அது ட்ராப் ஆகுதுன்னு சொல்றீங்க? ஏன்னா யூஆர் நாட் யூஸிங் இட். 100 பேரில் 50 பேர் தான் காலேஜுக்கே போகிறான். இப்போ நீ ஹைலி ஸ்கில்டு வேலையாக போகிறேன்னா யூ ஆர் ரிப்பீட்டட்லி டூயிங் த சேம் ஜாப் அகேன். நீ ஒரு வெல்டர்னு வச்சுக்கோ, பக்காவாக நீ வெல்டிங் பண்ணிகிட்டே இருக்க. அதுலேயே சில சாதாரண வெல்டர் இருப்பான், சில ரொம்ப சூப்பரான வெல்டராக இருப்பான். தட் இஸ் யூ வுட் ஹவ் காட் அதர் ஸ்கில்ஸ். எந்த 2 மெட்டலை வச்சா என்ன பண்ணலாம், அதுலேயே பல சூப்பர் ஸ்பெஷாலிட்டிஸ்லாம் இருக்குது. தட் கம்ஸ் வித் ப்ராக்டிஸ். ஹீ இஸ் அப்ளைங் ஹிஸ் பிரெயின் ஒன்லி தேர். ஸோ அதில் அவனோட காக்னேட்டிவ் எபிலிட்டி இஸ் எக்ஸ்ட்ரீம்லி ஹை. நீ அதை விட்டு வேறு இடத்துல கொடுத்தேன்னா அவனோட காக்னேட்டிவ் எபிலிட்டி கிடையாது. இப்போ நான் கார் ஓட்டுறேன், நான் டிரைவர்னு வச்சு கார் ஓட்டுறது மட்டும்தான் என்னோட காக்னேட்டிவ் எபிலிட்டி. அது எனிபடி டஸ். ஈவன் யூ கேன் டிரைவ், லாட் ஆஃப் பீப்புள் டிரைவ் டெய்லி. ஸோ காக்னேட்டிவ் எபிலிட்டி உனக்கு என்ன சிக்னல் பார்த்து ஆள் எந்த சைடு போகிறாங்கிற பார்த்து அதில் மட்டும் நின்று போயிடும். ஸோ வேறு எந்த இடத்துல உன் பிரெயினை நீ வேலை போடுற அண்ட் முன்ன மாதிரி கிடையாது. இப்போ உன்னை சுற்றி கையில் இந்த ஃபோனு, எங்கே போனாலும் யூடியூப்பு, எங்கே போனாலும் என்டர்டெயின்மெண்ட்டு, நீ ரீல்ஸ் தான் பார்க்குற. ஸோ வேர் ஆர் யூ பிக்கிங் அப் காக்னேட்டிவ் எபிலிட்டி? முன்னெல்லாம் நாங்கள் சின்ன வயசாக இருக்கும்போது ஒன்றும் பண்ண முடியாது. நீ சினிமா பார்க்கணுன்னா தியேட்டருக்கு தான் போகணும். நீ டிவி இருங்கிறது ஒரு பர்டிகுலர் டைமுக்கு தான் வரும். நாங்கள் சின்ன வந்தபோது 24/7 டிவி கூட கிடையாது. ஒரு சேனல் தான், 2 சேனல் தான். தூர்தர்ஷன் தான். இல்லை ஏதோ ரூபாவாகினின்னு ஒன்று கட்டப்பட்டு ஆன்டினாவை திருப்பி எடுப்பாங்க. எனக்கு தெரியும் எப்படி எடுக்கணும். ரூபாவாகினி எடுக்கிறதுல நான் ஸ்பெஷலிஸ்ட். ஓகே. இதெல்லாம் எதுக்கு நான் உனக்கு சொல்ல வரேன்னா, இதே நான் சவுதியில் போய் உணர்வலாம் பார்த்துருக்கேன். அங்கே 4 சேனல் வரும். ஸோ அங்கே எங்கள் அப்பா என்ன பண்ணுவார், எங்கள் நியூஸ் சேனலும் ஸ்போர்ட்ஸ் சேனல் தான் பார்க்க விடுவார். ஸோ அதனால தான் பேஸ்கெட் பால், டென்னிஸு, கால்ஃபு இதிலலாம் எனக்கு பெரிய இழுப்பு உண்டு. ஓகே. இல்லாட்டா உலகம் ஃபுல்லாக நியூஸ் கேட்கணும். ஸோ எந்த ஊரில் என்ன நடக்கிறதுன்னு உனக்கு தெரியும். தட் இஸ் யூஸிங் யுவர் காக்னேட்டிவ். பட் நீ சாதாரணமாக ஒரு நாளைக்கு 2 படம் பார்த்தேன்னா, சினிமா பாட்டு கேட்டேன்னா உனக்கு என்ன காக்னேட்டிவ் எபிலிட்டி வளரும்? ஸோ மோஸ்ட் ஆஃப் அஸ் 50% நான் 12th காலேஜுக்கே போகிறதில்ல. காலேஜில் போனவொன்னே நான் இன்டர்வியூ எடுத்துருக்கிறதுல இங்கிலீஷ் லிட்ரேச்சர் படித்தவனுக்கு ஷேக்ஸ்பியர் யாருன்னு தெரியாது, ஹெச்ஓடியாக இருந்தவனுக்கு ஃபைன்மன் யாருன்னு தெரியாது. ஸோ இந்த லெவல் தான் உன்னோட காக்னேட்டிவ் எபிலிட்டி. அப்படின்னா எக்ஸாமுக்கு இது தான் வரும், இதை நான் படிப்பேன், இதை வாந்தி எடுப்பேங்கிறது தான். ஸோ மூளையை நீ யூஸே பண்ணாமல் அது துருப்பிடிச்சு போய்டும். ஸோ யூ ஹவ் டு மேக் த பிரெயின் ஒர்க். ஹவு டு டூ தட்? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா, நியூயார்க் டைம்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். நாட் டு ரீட் த பேப்பர். அதில் 3 வேர்ட் கேம், நிறைய வேர்ட் கேம்ஸ் இருக்கும். ஐ பிக்கப் 3 வேர்ட் கேம்ஸ். அந்த வேர்ட் கேம்ஸை நான் கார்த்தால் ஃபஸ்ட்டு திங் ஒரு கேம் ஆடிடுவேன். ஸோ ஒரு 3-4 கெஸ்ட்டில் 5 கெஸ்ட்டுக்குள்ளே யூ ஹவ் டு ஃபிகர் அவுட் அ வேர்டு. ஓகே. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 7 வேர்டில் எவ்வளோ வேர்டு ஒன்றாலும் அதில் மேக்ஸிமம் முடிக்க முடியும். சம்டைம்ஸ் ஐ டூ சுடுக்கோ. சம்டைம்ஸ் நான் என்ன பண்ணுவேன், பேசிக் அல்ஜிப்ரா போட்டு பார்ப்பேன். ஸோ ஆல் திஸ் வாட் வில் ஹேப்பன் இஸ் இட் வில் கீப் யுவர் மைண்ட் இன். ஓகே. அப்போது எனக்கு நீங்கள் சொல்கிறதுல ஒரு சின்ன சந்தேகம். இப்போ நான் படித்த அல்ஜிப்ராலாம் எனக்கு லைஃப்பில் இப்போ எந்த இடத்துலையுமே யூஸ் இல்லைன்ற ஒரு தாட் இருக்குது. இல்லை, ஸ்கூலில் சொல்லி கொடுக்குற அல்ஜிப்ராலாம் இந்த மாதிரி காக்னேட்டிவ் இதை டெவலப் பண்ணுறதுக்கு தான் சொல்கிறேன். அப்படி கிடையாது.
இப்போ நீ கால்குலேட் பண்ணுறது எல்லாமே அல்ஜிப்ரா தானே. இப்போ நான் என்ன எனக்கு 1 + 1 2 1 அப்படி இல்லை, * 1 1 அதான் அது நான் சொல்லி தெரிஞ்சா யோசிக்க போதுமே. வேணும். அப்படி கிடையாது. ம். ரூபா போன வருஷம் எவ்வளோ இருந்தது, ம். அந்த வருஷத்துலேருந்து இந்த வருஷம் எவ்வளோ விழுந்திருக்கு, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஃபால் இன் ருபி இஸ் நத்திங் பட் சிம்பிள் அல்ஜிப்ரா. ஃபைன். நான் அதுலயுமே வந்து இந்த மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன் தான் பார்க்குறேன். அதுதான் நம்ம ஆப்வியஸா நம்ம பண்றோம் அதுக்குள்ளேயும் அப்படி. Algebra is what? Unknown quantity. Here using addition, subtraction, you find other algebra. So, ரெண்டு unknown quantity இருந்தால் ரெண்டு ஈக்குவேஷன் வரும். இல்லை எனக்கு அது யூஸ் இல்லை அப்படின்ற ஒரு தாட் ஜென்ரலாக எல்லாருக்குமே அது ஒரு தாட் இல்லை, இருக்கு ஏன் சார். இல்லை, எவ்வளோ பர்சன்டேஜ் ரூபா விழுந்திருக்குன்னு நீ கண்டுபிடினா யூ நீட் அல்ஜிப்ரா. ஹவு மச் பர்சன்ட் சிஏஜார் ஏறி இருக்கு, ஏர்னிங்ஸ் எவ்வளோ பர்சன்ட்ல ஏறி இருக்கு, இட்ஸ் அல்ஜிப்ரா. ஓகே சார். அப்போது ஒரு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டோ காலேஜ் ஸ்டூடெண்ட்டோ இப்போ இதை பார்த்துட்டு இருக்க அவங்க என்ன பண்ணணும் அவங்கள பிரெயின் ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு? யூ ஹவ் டு ரீட் அ லாட் ஓகே ஓகே. இன் யுவர் நேச்சுரல் லாங்குவேஜ். ஆ. இப்போ என் நேச்சுரல் லாங்குவேஜ் இஸ் இங்கிலீஷ். என்னோட நேச்சுரல் லாங்குவேஜ் இங்கிலீஷ். ம். ஸோ நான் வந்து ஐ ஒர்க் ஆன் இங்கிலீஷ். ஓகே. அட் அ டைம் 3-4 புத்தகம் படிப்பேன். இப்போ சடனாக ஒரு வருஷமாக என்னால் புக் படிக்க முடியல. ம். பயந்து போய் இப்போ நான் ஒரு புக் படிச்சுட்டு இருக்கேன். ம். ஓப்பன் 3 புக்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். இதை தவிர ஒரு 4 பேப்பர் படிப்பேன் ஒரு நாளைக்கு. ம். ஸோ ஐ கீப் மை செல்ஃப் இன் கான்ஸ்டன்ட்லி இன் டச். ஸோ புக்ஸ் படிக்கிறது பேப்பர் படிக்கிறதுங்கிறது இட் இஸ் நாட் கீப்பிங் யூ என்கேஜ்ட் டைம் இருக்குன்றதுக்காக, பட் யுவர் காக்னிட்டிவ் எபிலிட்டியை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காக. எஸ், இஃப் ஐ டோன்ட் டூ இட் எனக்கு டிமென்ஷியா வரும் தான். ஐ மே ஸ்டில் கெட் டிமென்ஷியா, பட் அட்லீஸ்ட் ஐ கேன் டிலே தி ஆன்செட் ஆஃப் ம். ஐ எம் ஒர்க்கிங் டு டிலே தி ஆன்செட் ஆஃப் மெமரி லாஸ். ஸோ எனக்கு மெமரி ஐ எம் 59. ஸோ 100 இப்போ வராதா இருக்கும். மேபி ஐ எம் எக்ஸாஜரேட்டிங், பட் 10 வருஷம் கழிச்சு டெஃபினட்டாக வரும். டு டிலே தட் ஆன்செட் இஸ் வாட் ஐ எம் யூஸிங் நியூயார்க் டைம்ஸ். அதை நியூயார்க் டைம்ஸை யூஸ் பண்ணி ஐ எம் டிலேயிங் தி ஆன்செட் ஆஃப். எப்படி நான் கார்த்தால என்னோட ட்ரெயினோட எக்ஸசைஸ் பண்ணுறேனோ சேம் எக்ஸசைஸ் ஐ எம் டூயிங் வித் நியூயார்க் டைம்ஸ் எவ்ரி டே டு கீப் இட் அவே. டு கீப் யுவர் பிரெயின் ஆக்டிவ். பிரெயின் ஆக்டிவ். நீ என்னோட பாடிக்கு நான் எப்படி வேலை தரேனோ அதே மாதிரி ஐ ஹாவ் டு கிவ் ஒர்க் டு மை. இதிலிருந்து நான் புரிஞ்சுக்கிட்டது என்ன அப்படின்னா, பேசிக்காக புக் படிக்கிறது, நியூஸ் பேப்பர் படிக்கிறதெல்லாம் இந்த காக்னிட்டிவ் எபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறது. எக்ஸாக்ட். நீங்கள் அதெல்லாம் ரொம்ப வருஷமாக பண்ணிவிட்டு இப்போ அடுத்த லெவலுக்கு வந்திருக்கீங்க. நாங்கள் இன்னும் புக்கு நியூஸ் பேப்பரையும் இன்னும் படிக்க ஆரம்பிக்கல. ஸோ அதை முதல்ல இருந்து ஆரம்பிக்கணும் அப்படி அப்படிங்கிறது. இல்லைன்னா உங்கள் காக்னிட்டிவ் எபிலிட்டி போயிடும். ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க. இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கும் ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்பிச்சிடுங்க. எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்லாம் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10-12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.